இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாக்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சொன்ன அவருடைய உரைநடை நூலில் இருக்கிற ஒரு பகுதியை தான் நான் இப்போ சொல்கிறேன். சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம்னா என்ன, எது அப்படின்னா, நாம் பெரும் புருஷார்த்தம் 4 அவையாவன: ஏமசித்தி, சாகா கல்வி, கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல், தத்துவ நிகிரகம் ஆக 4. இந்த 4ம் சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் அப்படின்னு பேர் வச்சிருந்தாலும் இது உண்மையான ஒழுக்கம், எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒழுக்கம். இதை ரெட்டியப்பட்டி சுவாமிகளும் பல பாடல்களில் பல இடங்களில் குறிப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. அந்த ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்கம்னா அதை கொஞ்சம் விரித்து சொல்லணும் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு பின்னாடி அவரே சொல்லியிருக்காரு. இவை பெறுவதற்கு ஒழுக்கம் யாதெனில் 4 வகைப்படும். அந்த ஒழுக்கத்தை 4 பிரிக்கிறார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம்னா என்ன? இப்போ 4 தலைப்பில் சொல்லிட்டாரு. ஒழுக்கம் இந்த 4லையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்திரிய ஒழுக்கம் அது தனியாக சொல்கிறாங்க. இவற்றில் இந்திரிய ஒழுக்கம், கர்மேந்திரிய ஒழுக்கம், ஞானேந்திரிய ஒழுக்கம் என 2 வகைப்பட்டது. அந்த இந்திரிய ஒழுக்கத்தை 2 பிரிக்கிறாரு. கர்மேந்திரிய ஒழுக்கம், ஞானேந்திரிய ஒழுக்கம் என 2 வகைப்பட்டது. கொடிய சொல் செவி புகாது நாதம் முதலிய ஸ்தோத்திரங்களை கேட்டல், அசுத்த பரிசம் இல்லாது தயாவண்ணமாக பரிசித்தல், குரூரமாக பாராது இருத்தல், ருசி விரும்பாதிருத்தல், சுகந்தம் விரும்பாதிருத்தல், சொல்லாடல், பொய் சொல்லாதிருத்தல், ஜீவஹிம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாலாவது அதை தடை செய்தல், பெரியோர்கள் எழுந்தருளியிருக்கும் இடங்களுக்கு செல்லுதல், ஜீவோபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தானங்களிலும் வேறு இடங்களிலும் சஞ்சரித்தல், தன் முயற்சியில் நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தல் ஆதி செய்தல். நன்முயற்சி மலஜல உபாதிகளை அக்கிரமாதிக்கிரமமின்றி கிரமத்தில் நிற்கச் செய்வித்தல். எவ்விதமெனில் மித ஆகாரத்தாலும் மித போகத்தாலும் செய்வித்தல், காலபேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஓஷதி வகைகளாலும் பௌதீக மூலங்களாலும் சரபேத அஸ்த பரிச தந்திரங்களாலும் மூலாங்க பிரணவ தியான சங்கற்பத்தாலும் செய்வித்தல், சுக்கிலத்தை அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல், மந்ததரம் தீவிரதரம் எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் செய்வித்தல், இடைவிடாது கோஷத்தை கவசத்தால் மறைத்தல், இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களையும் மறைத்தல், சஞ்சரிக்கும் காலத்தில் காலிற் கவசம் தரித்தல், அழுக்கு ஆடை உடுத்தாதிருத்தல் முதலியன இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் அதாவது 4 தலைப்பு கொடுத்தாரு. அதில் இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி சொல்லிட்டார். அடுத்தது கரண ஒழுக்கம். கரண ஒழுக்கமாவது மனத்தை சிற்சபை என்னும் அறிவாக்கிருதி ஆக்கல், இதன் பூர்வத்தில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல், இதன்றி துர்விஷயத்தை பற்றாதிருக்கச் செய்தல், ஜீவதோஷம் விசாரியாதிருத்தல், தன் மதிப்பில்லாதிருத்தல், ராகாதி நீக்கி
இயற்கை சத்துவமயமாதல், தனது தத்துவங்களை அக்கிரமத்திற் செல்லாது கண்டித்தல். தனது தத்துவங்கள்னா உடம்பினுடைய உறுப்புக்கள் தான். தனது தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல். இது கரண ஒழுக்கம். முதல்ல சொன்னது இந்திரிய ஒழுக்கம், இது கரண ஒழுக்கம். அடுத்தது ஜீவ ஒழுக்கம் சொல்கிறாரு. ஜீவ ஒழுக்கமாவது ஆண் மக்கள் பெண் மக்கள் முதலிய யாவர்களிடத்திலும் ஜாதி, சமயம், மதம், ஆசிரமம், சூத்திரம், கோத்திரம், குலம், சாஸ்திர சம்பந்தம், தேச மார்க்கம், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லோரும் தம்மவர்களாய் சமத்தில் கொள்ளுவது. சும்மா சமத்துவம்னு சொன்னால் போதாது, எந்த பேதமும் பார்க்கக்கூடாது. தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காப்பதும் சத்தியமென்று நடக்கும்படி செய்தன்னு சொல்லுவார் சுவாமிகள். அதுபோல் எல்லாரையும் தன்னுடைய உயிருக்கு எப்படி நாம் மதிப்பு கொடுப்போமோ, பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்போமோ, வலிக்கக்கூடாதுன்னு நினைப்போமோ, அதுபோல உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லோரும் தம்மவர்களாய் சமத்தில் கொள்ளுவது. சமமாக பாதிக்கணும். அது கரண ஒழுக்கம் முதல்ல இந்திரிய ஒழுக்கம் சொன்னார், ரெண்டாவது கரண ஒழுக்கம் சொன்னார், மூணாவதாக ஜீவ ஒழுக்கம் சொன்னார். இப்போது ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கமாவது யானை முதல் எறும்பு ஈராக தோன்றிய ஜீவர்களினது சூக்குமம் தனித்தலைவன் ஆதலால், இறைவன் தான் தனித்தலைவன் ஆதலால், அவ்வஜீவர்களில் ஜீவான்மாவே திருச்சபையாய் அதனுள் பரமான்மாவே பதியாய் நிற்பதால் யாதும் நீக்கமற எவ்விடத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்றல். எல்லாம் தானாக நிற்றல். இவ்வண்ண நின்றால் மேற்குறித்த அரும் புருஷார்த்தம் கைகூடும். ஒருமை என்பது தனது அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடும். மற்ற இடத்தில் தன்னால் இதரர்களுக்கு இம்சை இல்லாது அவர்கள் இம்சை செய்தாலும் அவர்கள் செய்யினும் தான் சகித்து அடங்கி நிற்பது அப்படின்னு சொல்கிறார். எது 4 புருஷார்த்தங்களை சொல்கிறாரு. முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா ஏமசித்தி, அதுதான் நோக்கம். சாகா கல்வி அடையணும். கடவுள் நிலை அறிந்து அதே கடவுள்மயமாக நாம் மாறணும். தத்துவ நிகிரகம். தத்துவம்னா இந்த உடல் தான், உடலுடைய உறுப்புக்கள் தான். 96 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாம் சேர்ந்தது தான் தத்துவங்கள். அதன் நிகிரகம். இந்த உடலை நான் இல்லை, இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு உணர்றது தத்துவ நிகிரகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒழுக்கத்தில் எத்தனை விதமான ஒழுக்கம்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இப்படி 4ஐயும் தனித்தனியாக நாம் சிந்தித்து பார்க்குறப்போ இந்த ஒழுக்கங்கள் எவ்வளவு முக்கியம். எது ஒன்று குறைஞ்சாலும் நம்மளை அதை திரும்ப இழுத்துட்டு போயிட்டு அதே இடத்துல பழைய இடத்துல சுழல விட்டுடும். அதனால் நம்ம எல்லா நேரத்துலையும் விழிப்போடு தான் இருந்தாகணும். கொஞ்சம் தவறுனாலும் நம்மளை அது தள்ளி விட்டுடும். அப்படின்றதுனால எல்லாத்துலேயும் ஒழுக்கமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். இது இன்னொரு இந்த பதிவோடு சேர்த்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். வடலூர் வள்ளல் பெருமான் ஒரு ப்ரேயர் பண்ணுறார் பாருங்கள். அந்த ப்ரேயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருவன் பிரார்த்தனை செய்வதில், அந்த எல்லாரும் ப்ரே பண்ணுறது எப்படி பண்ணணும்னு சொல்கிறார். ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல. இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அப்படி செய்வதால் அதில் ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கி விடுகின்றன.
ஒருத்தருக்கு தேவையானது உலகத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறப்போ எல்லாம் இதுக்குள்ளே அடங்கிடும். பிரார்த்தனை செய்ய வேண்டுமாகில் இப்படித்தான் செய்ய வேண்டும். எப்படித்தான் அப்படின்னு பின்னாடி சொல்கிறாரு. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்து என் உள்ளத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது. என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அவர் தன்னோட நிலையை சொல்கிறாரு. அவருக்கு அது கிடச்சிது. ஒரு நாள் பசியாக இருந்தப்போ அம்மா அந்நியார் வடிவத்தில் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி ராமலிங்க அடிகளாருக்கு கொடுத்தாங்க இல்லையா. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். உமையம்மை அவருக்கு காட்சி தந்தது, சாப்பாடு தந்தது, அருள் வழங்கினது எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை. இந்த நெடும் பேற்றை ஓதி முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. என் போல் எனக்கு கிடைச்ச அதே இன்பம், அதே பேரு, அதே சுகம், பேரின்ப பேரு, அந்த நிதி செல்வம். அது அருள்ன்றது என்ன? நாம் சம்பாதிக்கிற சாதாரண செல்வமா? சம்பாதிக்க முடியாத, அரும்பாடுபட்டு தேட வேண்டிய உறுதியான ஒரு நிதி அது. மற்ற செல்வங்கள்லாம் ஏறும் இறங்கும், வரும் போகும், அழியும் வரும். ஆனால் இந்த நிதி வந்தால் அவ்வளவுதான். அது முத்தி பேரில் தான் கொண்டு விடும். நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது. என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அவரே சொல்கிறாரு, என்பதே என் பிரார்த்தனையாகும். ராமலிங்க அடிகளார் சொல்கிறாரு, இதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க வளமுடன். இந்த பதிவை இதோடு நிறைவு பண்ணுவோம். அடுத்த பதிவில் அடுத்த கருத்தோடு சந்திப்போம்.